GP la next sum இது. Find the sum to n terms of the series 0.7 plus 0.77 plus 0.777. நேற்று போட்டது நம்ம என்னன்னா 7 plus 77 plus 777. இது வந்து என்னன்னா 0.7 plus 0.77 plus 0.777 இது. அப்போ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 0.7 plus 0.77 plus 0.777. இதில் வந்து இதை 7/10 எழுதலாம், இதை 77/100 எழுதலாம், இதை 777/1000 எழுதலாம். இப்படி எழுதிட்டே போகலாம். இப்போ இதில் 7 காமனாக எடுத்துட்டோம் அப்படின்னா 1/10 ப்ளஸ் 1/100 ப்ளஸ் 11/100 ப்ளஸ் 111/1000 இப்படியே போகலாம். 7 எடுத்துட்டோன்னா 7 11s are 77, 711s are 777. இப்போ நம்ம எப்பவும் போடுறபடி 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுவோம். அதுக்கு போடுற மாதிரியே தான் 9ஆல் மல்டிப்ளை பண்ணி 9ஆல் டிவைட் பண்ணுவோம். இந்த 7/9 அப்படியே வச்சுக்கிட்டு இந்த 9 உள்ளே போய் பெருக்குவோம். 9/10 ப்ளஸ் 99/100 ப்ளஸ் 999/1000 இப்படி போகும். இஸ் ஈக்குவல் டு 7/9 இன்ட்டு இங்கே எப்படி எழுதுவோம், 9 இருந்தால் 10 - 1ன்னு எழுதுவோம்ல, அதே மாதிரி தான் இதை எழுத போகிறோம். 10 விட இது ஒரு நம்பர் கம்மியாக இருக்கா, அப்போ இது எப்படி எழுதலாம்னா 1 - 1/10ன்னு எழுதலாம். இதை 9/10 10 விட ஒரு நம்பர் கம்மியாக இருக்கிறதுனால 1 - 1/10. இப்போ எல்சிஎம் எடுங்க 9/10 வரும். இது எப்படி எழுதலான்னா 1 - 1/100ன்னு எழுதலாம். அப்போ 100 - 1 99/100 எல்சிஎம் எடுத்தா. இது எப்படி எழுதலாம் 1 - 1/1000ன்னு எழுதலாம். இந்த இடத்துல இதை மாற்றி எழுதுறதுல தான் இருக்குது. இது மூணையும் நம்ம என்னென்னு மாற்றி எழுதிக்கிறோம். 1 - 1/10, 1 - 1/100, 1 - 1/1000 போட்டு பாருங்கள். 1 - 1/10 எல்சிஎம் 10 எடுத்தோம்னா 10 - 1/10 9/10 வரும். அதனால் இது வந்து இப்படி எழுதலாம். இப்போ இந்த 1 பூரா குரூப் பண்ணுவோம். 1 + 1 + 1 அப்படின்னு எது வரைக்கும் வரும், n டேர்ம்ஸ் வரைக்கும் வரும். அதே மாதிரி மைனஸை காமனாக எடுத்துட்டு இதை பூரா இப்படி எழுதுவோம். இப்படி இதுவும் n டேர்ம்ஸ் வரைக்கும் வரும். இப்போ இது வந்து ஒரு ஜிபி ஆயிரும். இந்த இது வந்து ஒரு ஜிபி ஆயிரும். ஏ வந்து 1/10, ஆரும் வந்து 1/10 லெஸ் தேன் 1, ஆர் வந்து 1/10 லெஸ் தேன் 1. இப்போ 7/9 இன்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதை 1 வந்து n டைம்ஸ் கூட்டினா n வரும். மைனஸ் ஆஃப் இதுக்கு என்ன ஃபார்முலானா ஆர் வந்து லெஸ் தேன் 1 அப்படிங்கிறதுனால 1 - r/n/1 - r அப்படிங்கிற ஃபார்முலாவை அப்ளை பண்ணணும். புரியுதா? இதை வந்து 7/9 இதை 1 பூரா கூட்டினா n, இது வந்து r வந்து லெஸ் தேன் 1ங்கிறதுனால இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இப்போ 7/9 இன்ட்டு ஏ வந்து n மைனஸ் ஏ 1/10 இன்ட்டு 1 - 1/10 பவர் n 1/n/10n ரெண்டுக்குமே வரும். டிவைடட் பை 1 - 1/10 அப்படின்னு வரும். equal to 7/9 into n minus 1/10 into 1 minus 1/n 1 எத்தனை தடவை பெருக்கினாலும் 1 தான் by 10/n by கீழே வந்து என்ன வந்துச்சு 1 - 1/10 வந்துதா. இந்த 1 - 1/10 எதுக்கு ஈக்குவல் 9/10க்கு ஈக்குவல். equal to 7/9 into n minus இந்த 10 கீழே இருக்குது, இந்த 10 கீழே இருக்குது, அதனால் கேன்சல் ஆயிரும். அப்போ மேலே 1 - 1/10n/9 மட்டும்தான் இருக்கும். அதாவது இது எப்படி எழுதிக்கலான்னா 7/9 இன்ட்டு n மைனஸ் இந்த 1/9 சைடில் கொண்டாந்து எழுதிடலாம். இப்படி இந்த மாதிரி ஃபைனலாக நம்ம ஆன்சர் இதை சும்மா இந்த சைடு தள்ளி எழுதியிருக்கேன், அவ்வளோதான். 1/9 கொண்டாந்து
இதை கீழே தள்ளி எழுதியிருக்கேன். இது 1 மைனஸ் 1/10 மைனஸ் 10 பவர் என்னன்னு போட்டேன். இதுதான் இதுக்கான ஆன்சர். 0.7 7/10 எழுதணும். 0.77 77/100 எழுதணும். 0.777 777/1000 எழுதணும். 7 காமனாக எடுத்தோம்னா 1/10 11/100 111/1000. இப்போ 9ஆல் பெருக்கி 9ஆல் டிவைட் பண்ணணும். இந்த 9 உள்ளே கொண்டு போகணும். இந்த 9/10 1 மைனஸ் 1/10 எழுதணும். 99/100 1 மைனஸ் 1/100 எழுதணும். 1 பூரா குரூப் பண்ணணும். மைனஸை காமனாக எடுத்துகிட்டு மிச்சம் இருக்கிறத பூரா குரூப் பண்ணணும். இது வந்து ஒரு ஜிபி A 1/10 R 1/10. ஏன்னா 1/10 × 1/10 1/100 1/100 × 1/10 1/1000. R 1/10 லெஸ் தேன் 1. 1 n டைம்ஸ் கூட்டினா n வரும். இது லெஸ் தேன் 1ங்கிறதுனால ஃபார்முலா A × 1 மைனஸ் R பவர் n பை 1 மைனஸ் R. A 1/10. R பவர் என்ன 1 பவர் n பை 10 பவர் n 1 மைனஸ் 1/10. இந்த 1 மைனஸ் 1/10 வந்து இங்கே 9/10ன்னு போட்டாரோம். 1 பவர் என்ன 1ன்னே போட்டுக்கிறோம். 10 பவர் n மட்டும் போடுறோம். இப்போ 10 10 கேன்சல் ஆகி 9 இப்படி வந்துடும். இந்த 9 சைடில் கொண்டு போய் எழுதிக்கிறோம். அவ்வளோதான். மாற்றி ஒரு ஃபார்மில் எழுதுகிறோம்.